ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோன்னா எஸ்கே ஸ்கூலோட குவார்ட்டர்ஸ், அதாவது டீச்சர்ஸ் ஸ்டாஃப் தங்குற ஒரு குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, இந்த பில்டிங்கை 2008 கட்டியிருக்காங்க. கட்டி 3 வருஷம்தான் ரன்னிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் 3 வருஷம்தான் யூஸ் பண்ணாங்கன்னா, இவங்க இருக்கும் போதே ராத்திரி அவனால் 7 மணிக்கு மேலே ரொம்ப இந்த எகோஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் போய் கடைசியில் எல்லாமே இந்த இடத்த விட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு எல்லாம் வெளியாயிட்டாங்க. வெளியானதுக்கப்புறம் ஏன்னா இது புதுசாக கட்டின பில்டிங்னால இவங்களுக்கு விடுறதுக்கு மனசு வரல. அப்போ என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, 2 பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று, இந்த இடத்த வந்துட்டு ரெண்டலுக்கு விடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி இல்லைன்னா ஆசிரமாவாக ஆக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. திரும்பி யூஸ் பண்ண போகிறோம், திரும்பி அதனால் செக்யூரிட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி வந்துட்டு நைட் ஷிஃப்ட் வந்துட்டு லேடி செக்யூரிட்டி இருந்திருக்காங்க. உள்ளுக்கு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளுக்கு போய் செக் பண்ண போயிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கூட இல்லாமல் இந்த இடத்த அப்படியே அபண்டன் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இது வந்து அப்படி தான் இருக்குது. இன்ன வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணல. ஓகே கேஷ், டைம் யூஸ் பண்ண நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற இடம் பிளாக் இ. இங்கே மொத்தம் இல்லை என்ன சத்தம்? இது நான் நடந்தேன சத்தம். வீட்டு பெருசு தான். ஆமாம், இது கொஞ்சம் பெருசு தான். இடமும் நல்லா தானே இருக்குது பார்க்க. முன்னாடி ஃபோன் செய்யல கூட யார் ஃபோன் இது? இந்த ரூம் எரிஞ்சிருக்குது. இந்த ரூம் எரிஞ்சிருக்கு. நடக்கும்போது மெதுவாக இதுதான் கடைசி ஃப்ளோரா? இப்போ இது மாதிரி தான். ஆமாம். மொத்தம் எத்தனை மாடி? இது தெரில, எத்தனை மாடின்னு தெரில. இது வந்து பாத்ரூமா என்னன்னு தெரியல. இஷ்யூ சத்தம் மோட்டரா? ரோட்டு வெளியே ரோட்டில் ஒரு ஃப்ளோரில் 2 வீடு தான் இன்னும் இருக்குது. அது நினைக்க சூரவன் நினைக்கிறேன். வெளியே சத்தம்லாம் கேட்கும். யாரும் இது பண்ணி ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் காடி போகிறது மோட்டர் போகிற சத்தம்லாம் கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டாசுலாம் வெடிச்சிருக்கானுங்க உள்ளுக்கு வந்து. எங்கள் பேர் ஸ்கூல் படிக்கிறப்ப கடைசியாக கொண்டாடிப்பாங்க. உள்ளுக்கு வந்தா மொத்தம் 6 பிளாக் இருக்குது. 6 பிளாக்கையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். இது ஃபுல்லாக காடு. அங்கிட்டு எப்படி போகிறது? அங்கிட்டு ஒரு பிளாக் இருக்குது, அங்கிட்டு ஒரு பிளாக்கு, இங்கிட்டு ஒன்று இருக்குது, இங்கே அங்கிட்டு ஒன்று இருக்குது அந்த சைட்டு. இப்போ அப்படி மேலே சட்டி போட்டு நடக்காதீங்க, மெதுவாக. சத்தம் போட்டு நடக்காதீங்க, ஏன்னா எந்த சத்தம் வந்தாலும் இது பண்ண முடியாது.
என்ன நான் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களாடா? நீ வெளியே போகிறது இது மேலே நினைக்கிறேன். இது எத்தனை மாடி? 3 மாடி 4 மாடி தான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக சத்தம் போடாமல் நடங்க. அது கிளாஸு மாட்டு சத்தமா உருமணி சத்தமா? உரும்பு சத்தம் மாதிரி தான் கேட்டுச்சு. உனக்கு உருமணி சத்தம் மாதிரி கேட்டுச்சா? இது வந்து ரொம்ப நாள் காய்க்காமல் இருக்காங்க. ஒரு மாதிரி சுத்தமாக தான் இருக்குது ஓரளவுக்கு. வெளியே நான் அதுக்கு முன்னாடி போன இடத்த விட இது கொஞ்சம் எதுவும் பெட்டர் மாதிரி தோணும். ஆனால் ஸ்டோரியெல்லாம் கேட்டால் ஃப்ரெஷ்மேட் ஸ்டோரியெல்லாம் கேட்டால் அந்த அளவுக்கு ரீசெண்டாக தெரியல. தான் இருக்குது. என்ன டோச்சு சூடாகுது? இதுதான் என்ன ரூம்பு? யார் ரூம்பா? இதுதான் என்ன ரூம்பு? என்ன ரூம்பா? வீடுடா. குருவி 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 கத்துது. எல்லாம் நீங்கள் அடிக்கிறீங்களா? இல்லை, குருவி கத்துது. ஏதோ ஒரு வித்தியாசமான குருவி. நல்லா பாத்ரூம் கொஞ்சம் சாத்தி கிடக்குது. திறப்புமா? நல்லா குருவி. ஆள் வந்திருக்கா இல்லை நம்ம சத்தம் போச்சா? இல்லையா, அவருங்க இங்கேயும் இருக்கு. யார் வந்திருக்கோ? இதுதான் வீட்டில் வந்துட்டாங்க. ஐஸ்கிரி பெண்ட் வேலைங்கள வவ்வால் பறக்குது. ஒன்று சேனல் விட்டுருங்க. ரெடி? செம்ம பெருசு இடம். அப்படி சும்மா எடுத்துட்டேன். ஐயோ, அதுக்கு நம்ம உடஞ்சி கிடக்குது எல்லாம். யா இது கேட்டு மீட்டர் கேட்டு மீட்டர் தொந்தரி பிள்ளைங்க ஆகுது. அம்மா அடி பறக்குத. கைஸ் இப்போ மணி எத்தனைனா ஃபோனுக்கு மணி கம்மி 12:32 பாருங்க. இதெல்லாம் கிடைக்குது. இது கையில் வச்சுக்கோ, பார்த்துக்கிட்டே இரு. ஏதாவது கிளிக்கர் ஆச்சுன்னா சொல்லு. பிகிலாகுது. ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால காடி மோட்ரு போது சத்தமாக இருக்குது. கேட்கு.
குருவி சத்தம் எங்கேயும் தான் கேட்குது. லைட்டாக மைனூட்டாக கேட்டாலும் அடர்த்தியாக இருக்கனால கொஞ்சம் சத்தம் கேட்குது. ஆனால் நம்ம அந்த சைடு போக முடியாது, அந்த 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 ப்ளாக்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம், பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் காட்டு வந்துட்டு கண்டிப்பாக லைட்டு தெரிஞ்சு இப்போ யாருக்காவது கால் பண்ணுறா பிரச்சனையாயிடும். முடிஞ்ச அளவுக்கு அசைட்டு போகக்கூடாது. இங்கிட்ட இருக்கிற ப்ளாக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். எல்லா வீடும் சேமாக தான் இருக்குது, ஆனால் சுத்தமாக இருக்குது. ரொம்ப பைக்கில் போல அந்த வீடு அதெல்லாம் உடஞ்சிருக்கு. இது கொஞ்சம் தெருவாக இருக்கு. உடஞ்சிருக்குங்களா? இதை கேட்டு படி செக் பண்ணி இந்த சொல்ல மாட்டேன். நல்லா வைக்கிறது. மெதுவாக நடங்களா? திரும்ப சுற்றிக்கிட்டு நீங்கள் இல்லை ஒவ்வொரு வவாலே சாம இருந்துரு எங்கே இது உனக்கு குருவி மாதிரி இடம் இருக்குது. ஏன் நீ அந்த இடத்துக்கு வந்தால் சுத்தம் தான் செய்யும். பழகி கம்மி ஏன்டா ஃப்ளிக்கர் சொல்ல மாட்டேடா? ஃபுல்லாக ஆகுங்களா? அது ஃப்ளிக்கர்னாலே சொல்கிறேன். சரேன் ஏன்டா கேமரா கதுவிட்டுலாம் காமிக்கிற? சுத்துண்டா என்னடா சீக்கிரம் ஆகுது. கம்மி பபாய் டீமாக தான் சுற்றுறாங்க போல. மோட்ரு சுற்றலாம் எல்லாம் பத்து தரேன் நெல் லைட் அடிக்காதீங்க. வேறு எப்படி சீக்கிரம் ஆகுதுண்ணா? குளிக்கிறாங்க. தர சன தராது. மெமரி கூட நல்லா இருக்கு. நீ எடுத்து கீழே இல்லை கீழே இப்படியே படுக்க வச்சுறேன். எவ்வளோ எப்படி வைக்கிறேன்? இப்போதைக்கு இப்போ வரைக்கும் சத்தமோ எதுவும் இல்லை தானே? தரேன் எடுத்து 12 மணிக்கு இருந்தாலுமே வெளியே என்னங்கிற பாரு. வெளியே
வவ்வால் தான் நிறைய இருக்கும் போல. வவ்வால் தான் கத்திட்டு கிடக்குது. லிஃப்ட் இல்லை. பேக்கெலாம் அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறோம். இது மாதிரி ரொம்ப படிச்சிருக்கோம். அடி இது எத்தனை வருது? 2 தெரியலையே, கணக்கெல்லாம் போய்க்கிருக்கோம். இது மட்டும் இல்லைடா, இரும்பு போட்டுருக்கு. ரூட் ஆஃபா? நீங்கள் ரூட் ஆஃபே வந்துட்டு போகலடா. இது இருக்கு. சரே நைட் டிஷன் வெளியே எடுத்து வந்தீங்க. 15 வச்சுட்டு ஆனால் அங்கிட்டு போகவே முடியாதுடா. அங்கே பாரு, காடு மாதிரி வச்சு. காடு மண்டி போய் சுற்றி அப்படி முன்னுக்கு போனால் டேபிள் அப்படியா? அப்படி போக முடியாது. அப்படி கஷ்டம். ஏன்னா பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. செக்யூரிட்டி பார்த்தா அவ்வளோதான், ஓட வண்டி தான். அப்படி இருக்கு. கடைசி இருக்கா? கடைசி நாள் போடா மேலே போ. ஜாமால கை வைக்காத. சத்தம் வருதா இல்லையா? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ என்ன, ஒரு வீடு ஒரு மாதிரி இருக்கணுமா? கட்டணம் தான் கட்டணும். புதுசு புதுசாக கிடையாது. நீ அங்கிட்டு போ, நாங்கள் இங்கே போகிறோம். ஏன்னா எல்லாமே ஒரே வீட்டில் போந்துக்கிட்டு அதுக்கே டைம் போடுவோம். லைட் என்னடா தான் போச்சு. ஃப்ளிக்கரு இல்லை ஆகலை. நீங்கள் ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. கேட்டு போட்டிருக்கா? இல்லைடா, அவன் சும்மா எடுத்து வச்சுருக்கானுங்களா? இல்லை அது கழட்டி இருக்கானாங்களா இல்லை கழட்டி விழுந்துருக்கா? கழட்டி இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டி போட்டு வரணும் போல. ஆமாம். வா, நீ என்ன பண்ணு? என்னடா அது? அது நாம சைனிங் போல. இல்லைடா, தெரியலையா ஜன்னலில்? ஆமாம், என்னது இது? தெரியலையா? ஒரு மாதிரி தொங்குற மாதிரி. துணியா? ஆள் இருக்கோ? ஆள் இருக்கா? கொஞ்சம் கிட்ட போகணும். ஃப்ளிக்கர் கண்டத்தனமாக ஃப்ளிக்கர் ஆகுது. வெறி ஆகுது. இங்கே கம்மி ஃபுல் ஆகுது. ஆள் இருக்காடா? இருந்தால் என்ன பார்த்துக்கலாம். ஒரு இப்போ இங்கே ஆள் வந்துருக்குது. எங்கள் பேர் ஃபுல்லாக டேப் தான். ஆமாம். பேக்கு நீ தானே வச்சுருக்க? பேக்கு துறையா? இப்படி லைட்டு படி. இது வர கண்டத்தனமாக சீக்கிரம் நைட்டு கொஞ்சம் தூங்கு. பயங்கரமாக இருக்கா? என்னடா
எங்கே சட்டை கிடிச்சு அங்கே இன்னொரு டீம். இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு எல்லா வீடியோ இருந்தாலும் மோஸ்ட்லிக்கு இவ்வளோ காசு கொடுத்து செஞ்சுருக்காங்க. இதை அப்படியே விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு கதை இருந்துருக்கேன். உண்மையில எங்கேருந்தான் முதல்ல சோச்சு கட்டிங்கடா மொட்டத்தானே மாட்டேங்குது. இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சுட்டு இதை சும்மானே விட்டுருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பாத்ரூமோட பாருங்க. அங்கே பாரு ஆள் இருக்கானுங்க போல. அங்கே இருக்கா ஜன்னல்ல ஜூம் பண்ண பிடிக்கிற பாருங்க. பயமாக பிடிக்கிறது. தம்பி இங்கே கேப்சர் பண்ணு. இதே கேப்சர் பண்ணால் எட்ட போகிற இங்கே பா. கையா ஐவி இவங்கிட்ட ட்ரை பண்ணலாமா? சீசன் முடிச்சு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் அந்த ஒரு பிளாக் தான் இருக்குது. ஆமாம் அந்த பாருங்க இப்படி இது சரி லிக்விட் மட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் எங்கிட்டு போய் இங்கிட்டு காமி. நீயே அங்கே நின்று ஏதோ பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் அந்த ஒரு பிளாக் தான் இருக்குது. ஏன்னா முன்னுக்கு போக முடியாது, எடுக்க முடியாது, மாட்டிக்குவோம். அதை எடுத்துட்டு சோப் பண்ணு. நாய் கத்தம் சத்தம் கேட்டுச்சா? இல்லை நாய் கத்தம் சத்தம் இல்லையே. போதும் இன்னும் ஓகேவா எங்களாமா? அது தெரியலடா, சூறாவளி நினைக்கிறேன்டா. சூறாவளி மாதிரி தான் இருக்குது. இப்போ மினிமா ஸ்கூல் தான். நிறுத்தி அந்த மைக்கு கழட்டி அவன்கிட்ட கூட அந்த அந்த எந்த சேனல்ரா அடி ஏதாவது டோச் வச்சிருக்கா? டோச் அடி. ஆனால் இந்த பில்டிங் போய் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியுது. ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. பாபா ஆனால் இந்த ப்ளாக் பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது. ஓகே வாங்க. புந்து பாதியா இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து இல்லைங்க ஏதாவது பரவாயில்ல. ஃபோனை உடச்சி வச்சுருக்காங்க போல். ஃபோன் தானே. நான் எனக்கே பயமாக தான் இருக்குது இங்கே வர்றதுக்கு. அதுக்கேண்டா ஃபோனை உடைக்கிறேன் காதல் சொல்லிங்கன்னா இடத்த பார்த்தாலே கண்ணாடி. இது முதல்ல அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. பக்கத்துக்கு ப்ளாக் என்னது ஒரே ப்ளாக் தானா? பாதை இருக்குது ஆனால் எல்லாம் மூடி இருக்குது. ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. இங்கிட்டு வாங்கிட்டு அப்படியா இல்லைங்க, விட்டுட்டு ஓடாதீங்க. நாயா? நம்மளுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது.
நம்மளை பார்த்து குளிக்குதா? இதான் நம்ம entrance. சூறாவளி பில்டிங்கோட கும்புங்க உள்ள கட்டம். இப்போ தான் இந்த பில்டிங்கில் பூந்து காமிச்சிருந்தாங்க. எத்தனை மாடின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 மாடி. நிற்கிது போல். இதில் வந்து ஆக ரூஃப் டாப் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த பில்டிங் எதுவும் அங்கிட்டு நான் நம்ம கண்ணுக்கு தென்படல. ஆமாம் கேமராவில் செக் பண்ணால் தெரியும் நினைக்கிறேன். தெரில. டேய் சாரா எங்கே ஏன் டார்ச் கொடு. அந்த டார்ச் வச்சுக்கேன். லைட்டு போச்சு. வெட்டி மணிச்சு. வரவே இல்லையா? போ அவங்ககிட்ட போ. ஏன்னா அவன் பேசுறது இறங்குது. நீ தான் அந்த இருக்க. இதுக்கு கட்டி இப்படி பெருசாக போட்டு வச்சிருக்கானுங்களும் தெரியல. சொந்தமாக இப்போ என்ன சத்தம் கட்டுச்சு? ஒரு அது குருவியா என்னது இது? அது ஒரு சத்தம் கட்டுச்சு. இங்கிட்டு தான் லைட் அடிக்கிறது லைட் இல்லை. ஆமாம். அவங்க போகிற பில்டிங் தான் இது. ஓகே புரியுதா? நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியல. இது ரொம்ப காடி கொண்டு போய் கிடக்கு. இந்த பிளாக் புதுற போகிறாங்க. காடு தான். ஆமாம் ஏதோ கத்துது. காட்டு தான் ஏதோ ஒன்று கட்டியிருக்கானுங்க. இது என்னது? எதுக்கு கட்டினானுங்கன்னு தெரியல. இப்போதான் ஜிம் அடிக்கிறது போல. என்னடா இது? ராபா வருது. இது பிளாக் டியா? ஆமாம் பிளாக் டி. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் தெரியுதா? இது இதுக்குள்ளேயா போகிறோம்? ஆமாம் நாய் சத்தம் உண்மைதான். ஒரு நடக்கலாம் வாய்ப்பு இருக்கா? நடக்கலாம். சரி எதுக்கும் நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன். ஏதாவது இருக்கான்னு. சிசி தோச்சிருக்கா? இல்லை ஒன்றும் இல்லைடா. வாங்கடா. பாருங்கள் கூறுவோம். ஓகே இந்த லைட்டு வச்சுக்கோ கையில். இதுதான் குளிச்சுருக்கேன். அது ஏன்டா எடுத்த? குளிச்சுருவேன். இதை வச்சு சார். டார்ச்சு சாத்துடா. டார்ச்சை சாத்தணுமா? எப்படின்னு சாத்துறது? உன் பாக்கெட்டில் உள்ள டார்ச் எடுத்து சாத்துடா. ஓ என்னடா இது? இது அங்கிட்டு போகிற பில்டிங் வரும். பாதை போகிறேன். பாதையா? மகன் இங்கே வந்து பாரு. ஆமாம் நல்லா ஃபுல்லாக மறைச்சிருச்சு. அதை நான் ட்ரை பண்ணேன். ஓகே மரம் பாடுறா எங்கே வந்து நிற்கிதுன்னு. அது ஃப்ளிக்கர் ஆகிட்டே தான் இருக்குது. சாத்தி போடுறாங்க. என்னதுக்கு தான் வேலை செய்யுதுன்னு தெரியல. ஃப்ளிக்கர் வந்து அங்கே சுத்தமாக இல்லை. என்ன பண்ணுவோம்? அங்கிட்டு போக முடியாது. இங்கே பாருங்க நடந்து போகிற பாதையில் ஃபுல்லாக செடி. அது அப்படி போனாலும் எடுக்க முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. கண்டிப்பாக செக்யூரிட்டி இருப்பாங்க. லைட்டை பார்த்துட்டு அதுக்காக கால் பண்ணாங்கன்னா இது கம்பம் வருங்க. கம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. வெறும் அடுத்த ஃப்ளோருக்கு
இருக்கலாம். இங்கிட்டு போங்க. கேமரா லைட் வச்சேன். ஆனால் இந்த டார்ச் மங்கிருச்சு. கேம் ஃபுல்லாக பார்க்குற இடத்துல கண்ணாடி தான் இருக்குது தவிர கண்ணாடி தவிர வேறு எதுவும் இல்லை. ஆமாம், கண்ணாடி கொண்டு போய் விற்றாலாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பொழைச்சிக்கலாம் நினைக்கிறேன். அதான் போன ஃப்ளோரு இவ்வளோ தூரத்துக்கு மரம் வந்து நிற்கிது. ஆனால் இன்னும் எல்லாமே ஒரு மாதிரி பாய்க்கிற நிலைமையில தான் இருக்குது. எதுவும் அந்த அளவுக்கு உடஞ்சி வீணாகி யாரும் உடச்சி நாசமாகவும் ஆக்கலை. கருவா இப்போ எங்கே ஒரு கதவு சாத்தி இருக்கு. அது திறந்து பாருங்க. ஓகே, இங்கே ஒரு பாதை ஒன்று போகுது. கதவு திறந்து. இது இங்கிட்டுள்ள பார்க்கும்போது பாத்ரூம். இப்போ இருக்கு நீ மேலே சிலிங்லாம் பார்த்தோன்னா ஒரு இது இல்லை. ஆமாம், சுத்தமாக இருக்காங்க. தூசி மட்டும்தான். இது ஒரு குருவி இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி செஞ்சாங்கன்னா திரும்பி தொடர்ந்து அம்பாய்க்கலாம் போல். ஆனால் திரும்பி சாத்திடுவானுங்க கொஞ்ச நாள்லேயே. குருவி வேறு அப்பப்போ வந்து பயமுறுத்திக்கிட்டு. பாத்ரூம் போல். இங்கே ஒரு பாத்ரூம் கதவு சாத்தி இருக்கு. முன்னாடியே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சத்தம் கேட்குது, ஆனால் என்னன்னு தெரியல. என்கிட்ட டார்ச்சு கூட இல்லைடா. வெறும் ஒரு கேமரா லைட்டை நம்பி தான் வந்திருக்கோம். ஒரு கதவு சாத்தி இருக்கு. திறந்து பார்த்து ட்ரை பண்ணோம். பாத்ரூம் கதவாண்ணா. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பாத்ரூம் தான். சும்மா சரி கேமரா போச்சு. சரி வவால அடிச்சு சாவடிச்சிருவோம். ஏதாவது ஃபோன் சார்ஜர் இருக்குண்டா. சரி கொஞ்சத்தில் போய் தக்காளி போட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஃபுல்லாக காடு தானா? ஆமாம், அவ்வளோதான், ஃபுல்லாக காடு. என்னடா இதுவும் மங்குது. அதானே பார்த்தேன். ஃபோன் வருதா? யார் பாரு? யார் இவனுங்களா? அப்படி தான். கைஸ் வெளியே ஆள் வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஏதாவது ஒன்றா கால் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. இது கம்பத்தில் இருக்குது. கம்பத்து ஏரியாவில் எங்கே போய்ட்டு கேட்பாங்க. யார் வீட்டில்? உங்கள் வீட்டில் இருந்தா? தம்பியா? சரி ஒரு பார்த்துக்கலாம். ஐயோ அங்கிட்ட அடிக்க முடியாதுடா. அதுவும் காடு தான். மரத்தை பாரு. பாரு தானே பார்த்தேன். என்னடா ஒன்றும் பார்க்கலையேன்னு பார்த்தேன்.
இது குருவியோட எலும்பா? குருவியோட எலும்புன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபுல்லாக கண்ணாடி தாங்க. இதை பாருடா, என்னடா ரூம் இது? இவ்வளோ பெரிய வருமானம் வச்சுருக்கானுங்க. ஆள் ஸ்டே பண்ணியிருந்தானுங்களோ? சரி, அது மாதிரி பார்க்க பயமாக இருக்கேன். திறந்து பாருங்க. இதெல்லாம் சுத்தமாக க்ளீனாக இருக்கு. புழுவாக இருக்கு இங்கே போலலாம். இன்னும் ஒன்றும் இல்லை. இதுல எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு பல்கனி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சீலிங்லாம் உடஞ்சிருக்கு. ஆமாம், பயங்கரமாக இருக்குது. ஆமாம். ஒரு மோஸ்டிக் பாதி போடாமலே விட்டானுங்களா இல்லை போட்டு உடைச்சிட்டானுங்களான்னு தெரியல. என்ன கதைன்னு அங்கே ஏதாவது இருக்கா? இல்லை, ஆனால் சத்தம் வருது. குருவி போல இதெல்லாம். ஏதாவது கிட்ட மரம் நிறைய இருக்கிறனால மைனூட்டாக கேட்குது அப்படியே. கண்ணாடி இதெல்லாம் கூட. மரங்க காடு மண்டி போய் கிடக்குது. நாங்கள் மேலே போய் பார்க்கட்டுமா? மேலே இதான் அங்கே கடைசி ஃப்ளோர் நினைக்கிறேன். மொதல் இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஒரு கல், இந்த பலகை மாதிரி இரும்பு மாதிரி கட்டியிருக்கானுங்க. ஆமாம், எதுக்குன்னு தெரியல. தலையில் பேர் ஒன்று தொலைஞ்சிட போகுது. இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லா ப்ளாக்லேயும் மேலே மாட்டி தான் பயங்கரமாக இருக்குது. ஓ, சரி பார்த்துருவோம். இது இவங்க பேசுறது தானா? ஓ, இதெல்லாம் கேட்டெல்லாம் போட்டு இன்னும் வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. இல்லை, கண்ணாடி. இப்போ இந்த மேமாடி உண்மையாலும் கரெக்டாக பாய்ச்சிருக்கானுங்க. JKR 19 பாண்டு PG கிளாஸோட நம்பர். இல்லை என்ன கருமனே தெரியல, எல்லா இடத்துலையும் நம்பர் பிளேட்டு இருக்கு. JKR PH. ஆனால் ஒரு பிளேட்லேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. PH PG எல்லாமே ஒரு பிலியோட நம்பர் போல். இது ஒரு டிபார்ட்மெண்ட் பாய்ச்சிருக்கானுங்க. மேபி இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று பாய்ச்சிருக்கானுங்க. அந்த மாதிரி என்னது இது? என்ன கிராஸ் இருக்குது? இவ்வளோ கிராஸ் இருக்கு. ரொம்ப நாள் பாய்க்கல. இது என்னது? மெடிசு எழுதலை ஒன்றுமே. ரொம்ப நாளாச்சு போல. வரமா வேறுலாம் இந்த மேமாடி மட்டும் கொஞ்சம் இது பயங்கரமாக இருக்குது. சராபாயாக தான் ஒன்று இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அது மட்டும் என்ன இரவுன்னு தெரில. எல்லா பில்லியில் போனாலும் இந்த கதவு மட்டும் சாத்தி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதோட 2 பிளாக்கு வந்துட்டோம். இது வரைக்குமே ஒன்றும் நடக்கலை. ஆனால் கேட்டு மீட்ரு மட்டும்
சக்கரை வச்சு திறந்து பார்க்கலாமா அதை? அப்படிப்பா திறந்து பார்ப்போம். இவ்வளோ ஆள் மாதிரி வச்சுருக்கானுங்க. என்னடா இது எப்படி ஓட்ட போகுது மேலே? பயங்கரமாக தான் இருக்குது இந்த ரூம். ஓ போட்டா இது? பா இன்னும் சாஞ்சி நிற்கிற மாதிரி இருக்குது. இது என்ன போட்டு யாரும் மறைச்சி வச்ச மாதிரியே இருக்குது. நீல காத்தடிச்சு விழுந்துருக்கா? தெரியலையே என்ன கதைன்னு. இதெல்லாம் என்னது? துணி துணிங்க நிறைய இருக்கு. இப்போ மணி எத்தனை? மணி வளர்ச்சி இல்லையா? மணி 1 2. பெயின் இதெல்லாம் போகிற டைம்லாம் பார்த்தா நம்ம ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கீழே கண்ணாடி நிறைய கண்ணாடி தான். பா ஆனால் கதவுலாம் போட்டு இதெல்லாம் பைக்கலாம் போல. கூட்டின மாதிரியே படித்தானுங்களா வேலை செஞ்சானுங்களா ஒரு கருமமும் தெரியல. பிஜா பாட் போல. இந்த ஸ்கூல் திறந்து உனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும்? இது ஸ்கூல் இல்லை, இது ஏதோ பிஜா பாட் போல. இது ஏதோ என்னென்னமோ ஒட்டிருக்காங்க. ஹலோ, இவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்க? அதுக்கு தெரியும். இதில் போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமாம். ஓ இதில் விஷயம் முடியாத அளவுக்கு தான் இருக்குது. என்ன சத்தம்? ஹலோ, ஏதோ இடித்த மாதிரி சத்தம் இருக்குது. இந்த கீழே இல்லை இல்லை இது என்ன டாய்லெட்டா? என்னது? கிச்சன். ஆமாம் கிச்சன் தான். கீழ் ப்ளோக். இங்கே பாரு, அங்கே துணியும் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு இங்கே வந்து இது இருக்கு. எதுங்க என்ன மேலே பார்க்கலையா? 1 மினிட்டா? பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஒன்று மழை பெஞ்சு உடஞ்சிருக்கு போல். பாசை குடிச்சு தண்ணி பட்டு ஒன்றும் இப்படி இருக்கு. வரோம் கொஞ்ச நேரம். பார்த்துடும். என்னடா இது? மரம் வேறே வளர்ந்து கிடக்கு. இது மரம் வேறு எப்படா இதுகளுக்கு உள்ளுக்கு வந்துச்சு? எனக்கே தெரியல. நட்டு வச்சுட்டு போயிட்டானுங்களா? இது பாருங்க, பார்த்துருவோம். உதயம் கேமரா கூட குழவி வேற. இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ வேர் வந்து மரம் நட்டுருக்குன்னு தெரில. இந்த குழவி வேற. என்னன்னா
ஆமாம், எனக்கே தெரியல. என்னது இது? ஏதோ சாப்பிட்டுலாம் போட்டிருக்கானுங்க. சாப்பிட்டு போட்டுருக்காங்க. ஆமாம், முன்னாடியும் ஒரு கன்று வச்சுக்கோங்க. மட்டும் அதே அந்த குளவிங்க குருவி நிறையா தான். தொண்டு பார்க்கவா? எங்கள் குளவி கொஞ்சம் கூட இருக்கே. ஆமாம், இந்த குழவி முதல்லேருந்து நோண்டிக்கிட்டு இருக்கு. ஆமாம், என்னையும் ரொம்ப தொட்டி தொட்டி வந்துட்டு இருக்கு. சொல்லலாம். முடிச்சு போக முடியாது, வாய்ப்பு இல்லை. ஓகே, இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா அங்கிட்டலாம் போக முடியாது. போகணுமா ஒன்று இந்த காடு தாண்டி போனோம், அப்படியே போயிடலாம், பிரச்சனை இல்லை. அங்கே போய் லைட் அடிக்க முடியாது. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, வெளியில் செக்யூரிட்டி இருப்பாங்க. பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இது கம்பம் வேறு. ஓகே, இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதோட உங்கள் நல்ல வீடியோ பார்க்குறோம்.